ஹலோ விவர்ஸ், வரப்போகின்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதி பௌர்ணமியானது வரப்போகிறது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிலவுடைய கோர ஆட்டமானது ஆரம்பமாக போகிறது. இதன் விளைவாகத்தான் மிதுன ராசி நேயர்களுடைய கண்முன்னே நிச்சயமாக இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த வகையில் தான் பௌர்ணமிக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதா இல்லைனா ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோங்க. இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்கும்போது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல் ஓரளவுக்கு தவிர்த்து கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும். ஸோ அந்த வகையில் தான் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி நேயர்கள் என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது என்பது போன்ற பல முக்கியமான தகவலையும் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போகிறோம். மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணிடுங்க. பெருமாளுடைய ஆசிர்வாதத்தால் இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும். அதோடு அந்த பௌர்ணமி நாளன்று இரவு இந்த ஒரே ஒரு தீபத்தையும் ஏற்றி வைத்து விடுங்க. இதனால நீங்க விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடும். எனவே இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும், மேலும் ஜோதிட ரீதியாக இனி நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்தும் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 27/8/2026 அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மிக மிக அபூர்வமான பௌர்ணமி வரப்போகிறது. இதன் பிறகுதான் கிரகங்களின் ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு இதன் தாக்கத்தின் காரணமாகத்தான் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இனி இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கு. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக உங்களுடைய பொருளாதார ரீதியாக நீங்க எவ்வளவு பின்னடைவை சந்தித்து இருந்தாலும் சரிங்க, ஆனா இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு நிலைமையானது அப்படியே தலைகீழாக மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. காரணம் என்னன்னா, பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றமானது காணப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைய போகிறது. இத்தனை நாட்களாகவே தொழில் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, எந்தவித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோர்ந்து போய் இனி வரப்போகின்ற நாட்கள் அசால்ட்டா விற்றாதீங்க. ஏன்னா பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளுக்கு ஏற்ப மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றங்களானது கிடைக்க போகுது. இன்னும் சொல்லணும்னா, இத்தனை நாட்களாக நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிங்க இல்லையா, அந்த உழைப்புக்கு ஏற்ப நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவே இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு நிலைமையானது அமையக்கூடும் என்பதால இனி வரப்போகின்ற நாட்கள் தான் நீங்க தொழில் ரீதியாக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமையக்கூடும். ஸோ எந்த அளவுக்கு உங்கள் சைடில் இருந்து நீங்கள் முயற்சிகள் கொடுக்குறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாங்க. மேலும் ரொம்ப நாட்களாகவே நிலுவையில் இருந்து வந்த கடன் தொகைகள் எல்லாமே கைக்கு வசூலாக போகிறது. அதே சமயம் நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்து வட்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு இக்கட்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் இப்போது பார்த்தீங்கன்னா வட்டியையும் கட்டி அசல் தொகையையும் கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைகளானது பொருளாதார ரீதியாக ஆரம்பிக்குங்க. எதிர்பாராத பணவரவு, கூடுதல் வருமான வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது திருப்திகரமாக இருக்க போகிறது. ஸோ பொருளாதார ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க போகிறது. அதற்கு உங்க சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போயிடாம எப்போதும் போல உங்களுடைய கடின உழைப்பை கொடுங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. அதே போல ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா புதிதாக
ஏதாவது சில விஷயங்கள் தொடங்கலாமா, புதிதாக ஏதாவது வேலையில் மாற்றங்கள் கொண்டுட்டு வரலாமா அப்படின்னு அதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு செயல்படுத்திட்டு வரலாம். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தொழிலில் மந்த நிலையாக இருக்கக்கூடியவங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முதலீடை போடாமல் இருக்கக்கூடிய தொழிலையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்களை அவ்வப்போது பண்ணி பாருங்க. அந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிளிக் ஆகும். அதே போல தான் இந்த பௌர்ணமிக்கு பிறகும் தொழில் ரீதியாக இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக முயற்சி பண்ணுங்க. ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தி தரும். புதிய முதலீடுகள் தொடங்குவதற்கும் சேமிப்பை உயர்த்துவதற்கும் இது மிகவுமே சாதகமான காலகட்டமாக அமைய போகிறது. மேலும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க போகிறது. அதன் மூலமாக நீங்க மன அழுத்தங்களை சந்தித்து கொண்டு இருந்தீங்க இல்லையா, அதுவுமே நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது சரியாக போகிறது. நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பீஸ்ஃபுல்லா உங்களுடைய வேலையை பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போது சூழலானது இருக்க போகிறது. அதே போல உங்களுடைய திறமைக்கு ஏற்ப எனக்கு அங்கீகாரமானது கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த ஒரு நிலைமையுமே மாறப்போகிறது. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப அங்கீகாரமும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் இப்போது கிடைக்க போகிறது. இந்த ஒரு விஷயமானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில ப்ரமோஷன், சம்பள உயர்வு போன்ற பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்குமே சாதகமாக இருக்க போகிறது. புதிய கூட்டாண்மை ஒப்பந்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கைகூடி வரப்போகிறது. அதாவது ரொம்ப நாட்களாகவே ஒரு தொழிலை பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்போடு தொடங்கலாமா, அதாவது நீங்கள் வேற ஒரு தொழிலில் இருந்துட்டு இருக்கீங்க, அந்த தொழிலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, அதில் நிறைய எனக்கு ஐடியா இருக்குது, அது பற்றிய நாலேஜுமே எனக்கு இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்ட்னருமே கிடைச்சிருக்காங்க. ஸோ இப்போது நான் ஆரம்பித்தா அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தாராளமாக இப்போது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு அந்த தொழிலை தொடங்கலாம். ஆனால் அதில் ஒரு கண்டிஷனுமே இருக்குங்க. அதாவது இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுருச்சு, இந்த தொழிலை நீங்கள் நல்லா பார்த்துட்ருக்கீங்க, நீங்களே இல்லைனாலும் இந்த தொழிலில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும், அதிலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் நான் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த பிஸ்னஸ் பற்றியுமே நிறைய விஷயங்கள் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன், ஆராய்ஞ்சும் பார்த்துட்டேன். எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, அதை பற்றி என் நாலேஜுமே எனக்கு இருக்குது. அதை பெருசாக லாபத்தை கொண்டுட்டு போகலனாலும் அதில் நஷ்டம் வராமல் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்போடு புதிய தொழிலை நீங்கள் தொடங்கலாம். இல்லைங்க அது பற்றி பெருசாக எனக்கு எந்தவித நாலேஜுமே கிடையாது, ஜஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இப்போது அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். இன்னுமே 1 மாதம் இல்லைன்னா 2 மாதம் டைம் எடுத்துக்கோங்க, அதை பற்றிய நாலேஜை வளர்த்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது தான் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் அதிகப்படியான பணத்தை கொண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் பணத்தை, அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுடைய வருமானம் எவ்வளவு, நீங்கள் எவ்வளவு சேமித்து வச்சுருக்கீங்க, அதில் 1% எடுத்து நம்ம பண்ணுறதால நமக்கு எதுவும் பாதிப்பு வராது அப்படின்னு தெரிகின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. தொழில் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகளுக்கு நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் மிதுன ராசி நேயர்கள் கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடியவங்க, ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க, எழுத்து, சந்தைப்படுத்துதல், மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, ஐடியில் இருக்கவங்க, இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இப்போது நல்ல ஒரு வாய்ப்பானது அமைஞ்சிருக்குங்க. நல்ல முன்னேற்றமானது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. பௌர்ணமி கடந்து வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள், சிறிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி அமைதியும் ஒற்றுமையும் நிலைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது வேலை பிஸியால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும். அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் முழுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதனால் உங்களுடைய பார்ட்னருமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அவ்வப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் முரண்பாடு ஏற்படலாம். அதாவது என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, ரொம்ப பிஸியாக இருக்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா இத்தனை நாளாக தொழிலில் முன்னேற்றம் இல்லை, இப்போது தான் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. ஸோ இந்த நேர காலத்தில் நீ தான் எனக்கு கூட சப்போர்ட்டிவாக
என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் இது மாதிரியான அன்பான விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிப்பதன் மூலமாக அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு டைமையும் ஒரு ஸ்பேஸையும் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக குடும்பத்திலையுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் வருது இல்லையா, அதை எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்து கொள்வதற்குமே ரொம்பவே பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல முறையில் கைக்கூடி வரக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு திருமணமானது நல்லபடியாக நிச்சயதார்த்தத்தில் அமையுங்க. அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போது சூழலானது இருக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக நிச்சயதார்த்தம் பண்ணி அதன் பிறகு தேதி குறித்து திருமணம் நடக்கக்கூடிய அளவுக்கு யோகமான சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மூலமாக சில சுப செய்திகளானது வந்து சேரப்போகிறது. அதே போல் ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இப்போது இனி வரப்போகின்ற நாட்களில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது உண்டாகி அதன் மூலமாக குடும்பத்தில் எல்லோருமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழலில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுனராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டுங்க. அதாவது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு அமைதி இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே நீங்க போகுது. குழப்பங்கள் நீங்கும், அமைதியின்மை நீங்கும், ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மன உறுதியானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே உத்வேகமும் சுறுசுறுப்புமே அதிகரிக்கும். இருந்தாலுமே இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சியின் தாக்கத்தால் சிறிய அளவிலான தலைவலி, உடல் அசதி போன்றவை எல்லாமே வரலாம். உணவுலையும் தூக்கத்திலையும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதாவது ரொம்ப மாதத்துக்கு அப்புறமேட்டு மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இப்போதுதான் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதிகப்படியான கவனத்தை செலுத்திட்டு சாப்பிடாம தூங்காம கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலை செய்வீங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னதான் இருந்தாலுமே உடல் ஆரோக்கியமானது நமக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் தொழிலில் கவனம் செலுத்தி நம்மளால் பார்த்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்க முடியும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அனைத்து விஷயங்களிலுமே கவனம் செலுத்த முடியும். அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உணவு விஷயம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தூக்கம். அதாவது கண்டிப்பாக கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 6 to 7 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தூங்கணுங்க. அந்த ஓய்வு நேரத்தை உங்களுடைய உடலுக்கு நிச்சயமாக நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியங்க. அதை நீங்கள் தவறும்போது தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களால் தொழிலையுமே கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இக்கட்டமான சூழ்நிலைகளானது வரலாம். ஸோ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்திலையுமே கவனம் செலுத்துங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை செய்யாதீங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம வேலை செய்கிறது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டுக்காகவும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்முடைய விஷயமே. என்னதான் நம்ம பணம் எல்லாமே சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த இரண்டு விஷயத்துக்காக தான், அடிப்படை விஷயத்துக்காக தான் நம்ம எல்லோருமே பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாங்க. ஒரு வேளை நல்ல உணவாக சாப்பிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா வேலை பாருங்கள். அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையான மன நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடும். ஸோ செவ்வாய் இருப்பதால் இது மாதிரியான உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன அசதிகளை ஏற்படுத்தும் என்பதால் அதற்கெல்லாம் இடம் தராமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்வது எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் புதன்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடுகள் செய்வது, செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபாடு செய்வது, இது மாதிரியான விஷயங்கள் செய்துட்டு வரும்போது வீட்டில் இன்னுமே சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும். இதெல்லாம் விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பௌர்ணமி நாளன்று இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ஒரே ஒரு நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வச்சிடுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பிரபஞ்ச சக்தி நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இரவு நேரத்தில் நம்ம மனசார பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்த எந்தவித கடவுளாக இருந்தாலும் சரிங்க, அந்த கடவுளுடைய திருமந்திரத்தை உச்சரித்துட்டு இந்த விஷயம் எனக்கு வேண்டும்
அப்படின்னு மனசார கேட்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயமானது அடுத்த பௌர்ணமி வருவதற்குள்ள நிச்சயமாக நமக்கு நடக்க கொடுங்க. இது சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருந்திருக்கு, கமெண்ட்லேயுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதற்கு முன்பாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் அனுபவிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களை பார்த்து பலருமே இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வருவாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.